அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, மாசத்தோட முதல் நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் 3 முறை நீங்க சொன்னாலே போதும். இந்த வார்த்தைய சொல்ற எல்லாரோட வீட்லயுமே பணமழை பொழியும்னே சொல்லலாம். அடுத்ததா மார்ச் மாசத்துக்கான மணி மந்த்ராவையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மார்ச் மாசத்துக்கான மணி மந்த்ரா பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நீங்களே நினைச்சாலும் பணம் உங்களை தேடி வர்றத தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு பணவரவு இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு மார்ச் மாசத்தோட முதல் நாள். இந்த மாசத்தோட முதல் நாள் நாம செய்யக்கூடிய பரிகாரமும் வழிபாடுகளும் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். அந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற சூழ்நிலை தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. பணத்தோட தேவை அதிகமா இருக்கிறனால பணத்துக்கான நம்மளோட தேடுதலும் அதிகமாவே இருக்கு. இப்படிப்பட்ட தேடுதல்ல நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நாம செய்கின்ற பணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே 3 முறை நீங்க சொல்லி பாருங்க. இந்த வீடியோல 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாசத்தோட முதல் நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா 2வது பரிகாரமா மார்ச் மாசத்துக்கான மணி மந்த்ராவையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இது. இன்னும் சொல்ல போனா 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரங்கள்னே சொல்லலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தைய சொன்னா என் வாழ்க்கை மாறும், என்னோட வாழ்க்கையில பணமழை பொழியும், மார்ச் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு எனக்கு ஏற்படுங்கிற முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தைய சொல்லி பாருங்க. நிச்சயமா அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாசம் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. நீங்க சொன்ன வார்த்தைய சொல்லி எனக்கு நல்ல ஒரு பணவரவு இந்த மாசம் ஃபுல்லா இருந்ததா நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. சரி, மாசத்தோட முதல் நாள்ல நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள்லயும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். மார்ச் மாசத்தோட முதல் நாள்ல மட்டும்தான் சொல்லணுங்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள் காலையில எந்திரிச்ச உடனே மட்டும்தான் நீங்க சொல்லணும். வேற எந்த நேரத்திலையும் நீங்க சொல்ல தேவையில்லை. நாளைய நாள்ல நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய 3 முறை சொல்லிட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. வெறும் வயிற்றுல தான் இந்த வார்த்தைய நீங்க சொல்லணும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க கண் முழிச்ச உடனேயே உங்க 2 உள்ளங்கையையும் நல்லா தேய்ச்சு சூடு வர்ற மாதிரி தேய்ச்சுக்கோங்க. இப்போ இந்த சூட உங்க முகத்துல ஒத்தி எடுத்து இப்போ உங்க 2 உள்ளங்கையையும் ஒன்னா சேர்த்து வச்சு உங்க உள்ளங்கைய பார்த்து நீங்க கண் முழிங்க. உங்க உள்ளங்கையில நீங்க கண்ணை முழிச்சு பாருங்க. இப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது உங்க உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதா நினைச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட உருவத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி கற்பனை பண்ணிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் 3 முறை சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ராபிட், ராபிட், ராபிட். இது என்னங்க இது?
முயலோட பேரெல்லாம் சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பௌர்ணமி நாள்ல உல்ஃப் அனிமலோட ஸ்பிரிட் அதிகமா இருக்கும். அந்த நாள்ல உல்ஃப் அனிமலை பயன்படுத்தி நம்ம ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரிதான் மாசத்தோட முதல் நாள்ல இந்த ராபிட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லி பாருங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்றத காட்டிலும் நீங்க 4 பேருக்கு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த ராபிட்ங்கிற வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு 100% ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது அனுபவபூர்வமா நானும் உணர்ந்து பார்த்துதான் உங்களுக்கும் சொல்றேன். இந்த ராபிட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை சொல்லிட்டு மற்ற வேலைகளை நீங்க எப்பயும் போல பார்க்கலாம். சரி, அடுத்ததா மார்ச் மாசத்துக்கான மணி மந்த்ரா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் மணி மந்த்ராவுக்கான வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில மார்ச் மாசத்துல பணத்துக்கான மந்த்ரா என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு பணத்தை நமக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒண்ணு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க மாசம் ஃபுல்லாவே சொல்லணும். காலையில எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. இதுவே அபரிமிதமான பணத்தை இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்க மார்ச் மாசம் மட்டும் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா மார்ச் மாசம் 5ஆம் தேதியில இருந்து கூட இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த நாள்ல இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அன்னையில இருந்து தொடர்ந்து இந்த வார்த்தைய சொல்லி பாருங்க. மினிமம் 21 டேஸ் ஆவது இந்த வார்த்தைய மார்ச் மாசத்துல நீங்க சொல்றதுக்கு பாருங்க. இதை தவிர நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி முதல் நாள் காலையில சொல்றீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் காலை நேரத்துல தான் சொல்லணும். முதல் நாள் நைட்டு சொல்றீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் இரவு நேரத்துல இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. நைட் டைம்ல சொல்ல போறீங்கன்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிட்டு தூங்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. உங்க நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுமானது. சரி, இப்போ ஒண்ணு காலையில எந்திரிச்ச உடனே, அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம். இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. உங்க முதுகு தண்டை நேரா வச்சு கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்றது நல்லது. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். மார்ச் ப்ளூம் பூம், மார்ச் ப்ளூம் பூம். இந்த ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து மார்ச் மாசம் ஃபுல்லாவே நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவு இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த பயனுள்ள தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க. இதனால அவங்களுடைய வாழ்க்கை மாறிச்சுன்னா இது மேலும் உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். அதனால மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மார்ச் மாசம் ஃபுல்லா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மறக்காம எனக்கு மார்ச் மாசத்தோட கடைசி நாள்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்ததுன்றத நீங்க சொன்னீங்கன்னா அது மத்தவங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.